ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். ஒரு அப்பா இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 மகன் இருந்தாங்களாம். 2 மகனில் ஒருத்தன் இளையகுமாரானா. இளையகுமாரன் அவங்க அப்பாட்ட எனக்கு என் சொத்தை எல்லாம் தாங்கன்னு கேட்டு அவன் வெளில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தானா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவன் துட்டை வீணாக்கிட்டானா. இவன் சாப்பிட கூட எதுவுமே இல்லாமல் அவன் இருந்தானா. அப்போ நம்ம அப்பா நம்மளை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அவன் வீட்டுக்கு வந்தான். அவங்க அப்பா தூரத்தில் வச்சு பார்த்தாங்களா, இது இளையகுமாரன் மாதிரி இருக்குன்னு நினச்சி அவனை தூக்கி அவன் கொஞ்சம் முத்தம் கொடுத்து அவங்க வீட்டில் வளர்க்க ஆடு மாடு எல்லாத்தையும் அடித்து அவனுக்காக விருந்து வச்சாங்களாம். அப்பா அவங்களுடைய இன்னொன்று அவன் கேட்டானா, அப்பா நான் உங்கள் கூட தானேப்பா இருந்தேன், எனக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் அவன் செஞ்சீங்களே அப்பா அப்படின்னானா. அவன் தொலைஞ்சு போயிட்டு திரும்ப வந்திருக்கான். ஆனால் என் சொத்தெல்லாம் உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம உலக பிரகாரமான அப்பாவே இப்படி பண்ணாங்கன்னா நம்ம ஏசப்பா நம்ம மனம் திரும்பி நம்ம ஏசப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக காணப்படுவோம். எப்போவுமே ஏசப்பாவும் நம்புகிறவர்களாக காணப்படுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு ஒரு புதிய ஸ்டோரியுடன் சந்திப்போம்.